Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். சூழ்நிலைகள் நம்மை வழிநடத்த கூடாது. சிலர் வெறும் சூழ்நிலையிலாலேயே நடத்தப்படுறாங்க. நான் ஒரு புக்கே வாசித்தேன் சமீபத்தில். ஆண்டவர் வழி நடத்தும் விதங்கள்னு போட்டு ஒன்று வந்து சூழ்நிலை, ஒன்று சூழ்நிலை. சூழ்நிலையை நம்பி நம்ம வாழ்றது கிடையாது. எதை நம்பி வாழ்றோம்? ஆவியானவருடைய நடத்துதல், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சூழ்நிலை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு இப்படியே மெயின் ரோட்ல வந்து நின்றுட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் பஸ் அனுப்பும், இன்றைக்கு ஆலயத்துக்கு நான் செல்ல வேண்டும், உமக்கு சித்தமில்லை என்றால் பஸ் வர வேண்டாம் ஆண்டவரே, நான் புரிந்து கொள்வேன். இப்படி ஆளுகளும் இருக்காங்க. பாருங்க, நீ கர்த்தருடைய சித்தம் இல்லை போல இருக்குதுங்க. நான் எவ்வளோ நேரம் நின்னேன், 1 மணி நேரம் நின்ன பஸ் கிடைக்கல, கர்த்தருடைய சித்தமா இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஆகையால் தான் நான் திரும்பி போயிட்டேன். வேலைக்கு போய் பாருங்க இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு. சீக்கிரம் புரிஞ்சிடும் எது சித்தம்னு. ஜனங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துல மட்டும் விளையாடுவாங்க. வேலைக்கு எப்படியா போறாங்க? ஐயோ பஸ் வரலையா, என்னமோ ஸ்ட்ரைக்கோ என்னமோ தெரியல, ஆட்டோ எப்படி, டாக்ஸி எப்படி, சைக்கிள்ல பின்னால டபுள் சேரி எதையோ பண்ணு, போய் சேருவோம், நடந்தேவாது போய் சேருவோம், ஓடி போவாங்க. அவர்கள் சில தியரி எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன தியரி? கர்த்தர் இந்த கதவை திறந்தால் போவேன், அது மூடி இருந்தால் அது கர்த்தருடைய சித்தம் அல்ல என்பதை நான் தெரிந்து கொள்வேன். எத்தனை பேருக்கு தெரியும்? சில நேரத்தில் சாத்தான் வந்து கதவை மூடி வச்சிருக்கிறான். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்த கதவை சாத்தான் என்ன பண்றான்? மூடின மாதிரி காமிக்கிறான். அப்படியே அவன் மூடி வைக்க முடியாது. அதை கர்த்தர் திறந்தா யாரும் மூட முடியாது. நாம ஏமாந்து போயிடுறோம். மூடி இருக்க கதவை பார்த்து இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு நினைத்திடுறோம். அது தேவனுடைய சித்தம் என்று தெரிந்து கொண்டு அது மூடி இருந்தா என்ன, திறந்து இருந்தா, மூடி இருந்தா எட்டி உதைக்க போகிறோம், மூடி இருந்தா அதை உடைச்சு எடுக்க போகிறோம், மூடி இருந்தா அதை எதிர்த்து நிற்க போகிறோம், மூடி இருந்தா அந்த வாசலை மேற்கொள்ள போகிறோம். ஹலோ, பாதாளத்தின் வாசலை நம்ம மேற்கொள்ளாதுன்னு இருக்குது. ஹலோ, நரகத்தின் வாசலை நம்ம மேற்கொள்ளாதான். இந்த வாசல்லாம் என்ன? இந்த வாசல் மூடி இருக்குதுன்னா வாசல் 1000 வாசல் கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறப்பார். கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்திருந்தால் வாசல் திறந்திருக்குதா மூடி இருக்குதான்னு பார்க்க மாட்டோம். கர்த்தருடைய சித்தம் எது அதுதான் முக்கியம். திறக்க வேண்டிய கதவை திறப்போம், மூட வேண்டிய கதவை மூடுவோம், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். ஹலோ, இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் எல்லாம் பைபிள்ல இருந்து தான் வருது. எல்லாம் வசனத்துல இருந்து தான் கொண்டு வந்துடுறாங்க. அந்த வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இந்த வசனத்திலிருந்து இந்த தவறான எண்ணம் வருது. சூழ்நிலையின் மூலமாய் கர்த்தர் நடத்துகிறார். ஏன்னு கேட்டா, கிதியோனை நடத்தினாரே ஆண்டவர். யார எப்படி நடத்தினார்னு பார்ப்போம். அப்பொழுது கிதியோன் 36வது வசனம் 6:36. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. என்ன பண்றான்? தோலை போடுறான். போட்டு ராமுழுக்க, ஆண்டவரே இஸ்ரவேலை என் மூலமா நீ விடுவிப்பீர்ன்றது உண்மையானால் எனக்கு நிரூபிச்சு காண்பித்தரலாம், ஒரு அடையாளம் காண்பி. என்ன அடையாளம்? இந்த தோலை போடுறேன், பனி வந்து இந்த தோல் மேல மட்டும் பெய்ய வேண்டும், பூமி வந்து காய்ந்திருக்க வேண்டும்ன்றான். அப்படியே ஆயிற்று. அப்படியே நடந்தது. அன்னைக்கு ராத்திரி. மறுநாள் காலையில் எழுந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், டபுள் செக் பண்ணிக்கிறார். இப்படி ஆச்சு, திருப்பி அப்படி போட்டு பார்க்கலான்னு, இன்னும் ஒரு விசை மட்டும் பண்ணுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாது இருப்பதாக. பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படிதான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. என்ன பண்றது? எதுக்குன்னு சொல்றேன். தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்க பூமி எங்கும் பனி பெய்திருக்க கட்டளையிடும் என்றான். இந்த தடவை தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், அதுல பெய்யக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி எதுல பெய்யணும்? பூமியில மட்டும். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் இரக்கம் உள்ளவர்னு? எதுக்கு தேவன் ஆண்டவர் இந்த தோலை போட்டு சோதிக்கிறதுக்கு விட்டாரு? இன்னைக்கு நாம் ஏன் அதை பண்ணக்கூடாது? இன்றைக்கு நாம் ஏன் அவன் தோல் போட்டது போல நாம் ஏன் பண்ணக்கூடாது? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் பஸ் வரட்டும்,
பஸ் வந்தால் நான் ஆலயத்துக்கு போகிறேன், இல்லைன்னா போகல. இந்த வாசல் திறந்திருந்தா அவனுடைய சித்தம், இல்லைன்னா அவனுடைய சித்தம் இல்ல. அப்படி நாம் ஏன் பண்ணக்கூடாது? அது பண்ணுகிறதுல என்ன தவறு? சூழ்நிலைகள் நம்மை நடத்தும்படியாக ஏன் நாம் எதிர்பார்க்க கூடாது? அன்றைக்கு அவன் தோலை போட்டது, ஆண்டவர் அதை செய்தது இரக்கத்தின் காரணமாக. ஏன்? அவனுக்குள்ள ஆவியானவர் கிடையாது. ஹலோ, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனுக்குள்ள ஆவியானவர் இல்ல, இருக்கிறத வச்சு ஆண்டவர் அவன்கிட்ட செய்யறார். அவன் சொல்றான், ஆண்டவர் எப்படி செய்யும், அப்பதான் எனக்கு புரியும்ன்றான். சரி, உன்கிட்ட ஆவியானவர் கிடையாது, உன்கிட்ட உள்ள பேச முடியாது, உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது, ஆகையால் நீ போடு, பரவாயில்ல, பனி தோல் மேல மட்டும் பெய்யுன்றார். அடுத்த நாள் திரும்பவும் கேட்கிறான் ஆண்டவர் பொறுமையோட, சரி என்ன பண்றது, உனக்குள்ள ஆவியானவர் கிடையாது, உன்னிடத்துல பேச முடியாது, உன்னை உணர்த்த முடியாது, மெல்லிய சத்தத்தால் உன்னிடத்துல பேச முடியாது, நானு நீ தீர்க்கதரிசியும் கிடையாது, உனக்கு நானு இப்படி செய்யறேன்னு செய்யறார். நீங்கெல்லாம் கிதியோனா? அவன் தோலை போட்டான், பனி பெஞ்சது. நம்ம தோலை போட்டா தோல் உறிஞ்சிரும். தோல் நிறைய பேருக்கு தோல் உறிஞ்சிருக்குது. நான் இப்படி போட்டு பார்த்தேங்க, அப்படி ஆயிடுச்சுங்க. நான் ஏன் போட்டு பார்த்தீங்க? சூழ்நிலைகள் நம்மை நடத்தும்படியாக அனுமதித்தால் அப்படிதான் ஆகும். தோல்வி அடைவோம். தோல் உறிஞ்சி கடைசியில தோல்வி அடைந்து, ஐயோ என்ன கர்த்தர் எப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவரே நீர் ஏன் இப்படி பண்ணிருன்றோம். அப்புறம் சூழ்நிலைகள் நல்ல கைடு அல்ல. யார் நல்ல கைடு? சூழ்நிலைகள் நம்புவீங்களா, ஆண்டவர் நம்புறீங்களா? பாருங்க, சூழ்நிலைகள் பிசாசு ஆட்கொள்ள முடியும் இல்லைங்களா? சூழ்நிலையில பிசாசு கிரியை செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். ஆகையால் சூழ்நிலைகள் சரியான ஒரு கைடு கிடையாது. சூழ்நிலைகள் அநேக நேரத்தில் பிசாசு அதை உபயோகப்படுத்தி பல காரியங்களை நமக்கு சூழ்நிலைகள் மூலமாக நம்ம அதைரியப்படுத்துவான். சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. எதை பார்க்க வேணும்? தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து விட்டால் எந்த சூழ்நிலையும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அந்த சூழ்நிலையில் எதிர்த்து நாம் போராடி ஜெயித்து தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகையால் இந்த சூழ்நிலையினால கர்த்தர் நடத்துகிறார் என்கிற எண்ணத்தை நாம் கைவிட வேண்டும். எதனால கர்த்தர் நடத்துகிறார்? ஆவியானவர்னாலே நடத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் அவர்களுக்குள்ள ஆவியானவர் இல்ல, இவனிடத்துல பேர்த்துறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவரே இவனுக்கு விளங்குற வண்ணம் தோலின் மேல பனியை ஊத்தி இப்படி எல்லாம் பண்ணி அவன்கிட்ட பேசுறாரு. அந்த சூழ்நிலையில அவனிடத்துல பேசுவதற்கு அது ஒன்றுதான் வழி. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். விசுவாசிகள் கிதியோன் போட்டது மாதிரி தோலை கீழே போட்டா ஆண்டவர் அதை அங்கீகரிக்க போறது கிடையாது. அப்படி தேவன் கிரியை செய்ய மாட்டார். ஆவியானவரால் எப்படி நடத்தப்படுவது என்பதை உள்ளத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நடத்தப்பட வேண்டும்.